ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் வேத வசனத்தை நாம் தியானிப்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. யாபேஸ் அவன் தன் தேவனாகி நோக்கி சொல்கிறான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அப்படி ஜெபிக்கிறார். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று சொல்லி வேத வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, யாபேசின் ஆசீர்வாதமான ஜெபம். அவர் எதற்காக ஜெபிக்கிறான்னா, தேவரீர் என்னை ஆசீர்வதியும். ஏன் அப்படி சொல்கிறான்னா, அவனுக்கு பேர் யாபேஸ். யாபேஸ் என்றால் துக்கம் என்று அர்த்தம். பாருங்க, அவங்க வீட்டில் அவங்க அம்மா எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க, ஏன் உங்கள் துக்கம் இங்கே வா, துக்கம் இதை செய்யின்னு என்ன செய்வாங்க சொல்லியிருப்பாங்க. அது அந்த மகனுக்கு எவ்வளவா இதாக இருந்திருக்கும், ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிறவன் கனம் பெற்றவனாக இருந்தான். அதான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அவனுக்கு தெரியுது, நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் உண்டுன்னு சொல்லி. இன்றைக்கி மனுஷங்களாம் இப்படி சொல்லலாம், ஆனால் நம்மளை ஆசீர்வதிக்கிற இஸ்ரவேலின் தகப்பன் உண்டுன்னு சொல்லி தான் அந்த வார்த்தை யாபேஸ் சொல்லுகிறார். தேவரீர் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, என் எல்லையை பெரிதாக்கும். ஏன்னா உமது ஜனங்கள் எல்லாமே அறிந்து கொள்ளும்படி எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி அப்படியாக அவர் ஜெபித்திருக்கிறார். நம்முடைய ஜெப வாழ்க்கை பெரிதாகட்டும், வேத வசனம் விரிவாகட்டும். அந்த காரியங்கள் அது மாத்திரமல்ல, உமது கரம் என்னோடு இருந்து அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இங்கே ஜெபம் பண்ணுங்க. ஆனால் உன் கரம் ஆண்டவரே என் மீது இருக்கட்டும், என் பிள்ளைகள் மீது இருக்கட்டும், என் குடும்பத்தின் மீது இருக்கட்டும் சொல்லி ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க. யாபேஸ் அப்படியாக தான் ஜெபித்திருக்கிறார். உமது கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு எல்லாவற்றுக்கும் விலைக்கு காத்துகள் சொல்லி. அப்படின்னா தீங்கு எப்போ வரும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஒரு மனுஷங்க மூலமாய் வரலாம், ஒரு சத்ருவின் மூலமாய் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம். அதனால் ஒவ்வொரு நாள் இங்கே ஜெபிக்கும் போது உங்கள் குடும்ப ஜெபத்தில், தனிப்பட்ட ஜெபத்தில் இதை சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? எப்படி ஜெபம் பண்ணால் அன்று எல்லா தீமையான காரியங்களுக்கு விலக்கி என் குடும்பத்தை, என் மனைவியை, என் கணவனை, என் பிள்ளைகளை பாதுகாத்துக்கணும்னு சொல்லி நாம் ஜெபிக்கும் போது அவர் நம்மை பாதுகாத்து அவர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு யாபேஸை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ அதே போல் உங்களை ஆசீர்வதிக்க அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எனவே கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.